கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்மளோட டிவோஷன்ல எதை குறித்து பார்க்க போறோம்னா, தேவன் நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் இருப்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய உறவுகளில் தேவன் இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய விளைவுகளும், தேவன் நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அது எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல நம்ம யாரை பார்க்குறோம்னா, யோனத்தானும் தாவீதுனுடைய உறவை நம்ம பார்க்குறோம். யோனத்தானும் தாவீதும் நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாம யோனத்தான் சவுலனுடைய மகன். அதாவது சவுல் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இருக்கும் பொழுது, யோனத்தான் சவுலுக்கு பின்பாக ராஜாவாக கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, யோனத்தான் தாவீதை குறித்து ஒரு ஒரு யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. தாவீது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. யோனத்தானுக்கும் அந்த விஷயம் தெரியும். ஆனால் யோனத்தான் தாவீதின் இடத்துல அந்த ஒரு கோபமோ அந்த ஒரு பாதுகாப்பின்மையோ காமிக்கல. ஏன்னா யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் நடுவில் தேவன் இருந்தார். அதை யோனத்தானே சொல்றதை நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 20:42வது அதிகாரத்துல வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உனக்கும் என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைவு கூறும் என்றான். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது யோனத்தான் தாவீதினுடைய அந்த ஒரு உறவுல தேவன் நின்றதின் நிமித்தமாக யோனத்தான் தன்னுடைய உறவின் தாவீதுக்கு கூட இருந்த அந்த உறவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அவன் தாவீதை குறித்து அவன் பயப்படல, தாவீதை குறித்து அவன் கோபப்படல, தாவீதை குறித்து அவன் விசனப்படல. ஆனா தாவீதை அவன் நேசிச்சான். ஏன்னா தேவன் நடுத்தரமா இருந்தார். ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவுல தேவனானவர் நடுவுல இல்லை. சவுல் தாவீதிற்கும் அவனுக்கும் உள்ள அந்த உறவுல தேவனை நடு நிறுத்த வைக்கல. அதனால சவுல் தாவீதை குறித்த அந்த ஸ்திரீகள் பாடினதை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்தது. அதை நம்ம 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18 7வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனத்துல, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தைகளை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாக பார்த்தான். ஸோ அவனுடைய உறவுல தேவனானவர் இல்லை. தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் சவுல் அதை தேவன் பண்ணதாக பார்க்காமல் அவனுடைய ராஜ்யத்திற்கு தாவீது ஒரு பாதுகாப்பின்மை உள்ள ஒரு 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 த்ரெட்டா தான் அவன் பார்த்தான். ஸோ நம்ம நம்மளுடைய உறவுல தேவனானவர் இல்லைன்னா நம்மளுடைய சுயநலத்தை மாத்திரம்தான் பார்ப்போமே தவிர, தேவன் பார்க்கும் வகையாக நம்ம அந்த உறவை நம்ம பார்க்க போறதில்லை. தேவன் நம்மளுடைய உறவுல இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்மளுடைய நம்மளை மட்டும் அது பாதுகாக்காம நம்மளோட உறவையும் சேர்த்து பாதுகாக்குது. ஸோ நம்ம தேவனை நம்மளுடைய உறவுல என்றென்றைக்கும் வச்சு மற்றவங்களோட நம்ம இருக்கலாம். இது ஒரு திருமணத்திற்கு மாத்திரம் உரிய ஒரு விஷயம் கிடையாது. இது நம்மளுடைய நண்பர்களுக்குள்ள உறவுலையும் தேவன் இருக்க வேண்டும். நம்மளுடைய அப்பா மகனுடைய ஒரு உறவுலையும் தேவன் இருக்க வேண்டும். அம்மா மகனுடைய உறவுலையும் தேவன் இருக்க வேண்டும். ஸோ இந்த தேவன் நம்மளுடைய உறவுல இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்னைக்குள்ள டிவோஷன். நன்றி.